கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 14:32. கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. அன்புக்குரியவர்களே, சீயோனை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சீயோனை அஸ்திபாரப்படுத்தி அந்த சீயோனில் எழும்பும் மகிமையினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் நிரப்புகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள். நிச்சயமாய் குடும்பம் என்ற சீயோன், ஊழியம் என்ற சீயோன், உங்க வாழ்க்கை என்ற சீயோன் நல்ல கனிதரும் தோட்டம் போல மகிமையின் பிரசன்னத்தினால் மூடப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அந்த மகிழ்ச்சியான சீயோனிலே சிறுமைப்பட்ட ஜனங்கள் திடன் கொண்டு தங்குவார்கள். ஒருவேளை மனிதர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு தேவையில்லாத காரியத்தில் சிக்கி சீரழிந்து சிறுமைப்படுத்தப்பட்டு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? சீயோனின் தேவனை தேடி அவர் கரத்திலே உங்களை அர்ப்பணிக்க ஓடி வாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய சிறுமைகளை எல்லாம் மாற்றி உங்களை திடப்படுத்தி உங்களை தங்க வைத்து உங்களை ஆதரித்து அற்புதமாய் அவர் வழி நடத்துவார். சீயோனின் ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலே உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த சீயோனுக்குள் இருக்கிற அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் திடப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், பலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்திலே நீங்கள் தைரியப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கலங்காதிருங்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, சீயோனை ஸ்திரப்படுத்தி அதில் ஜனங்களை தங்க வைத்து அதில் ஜனங்களுடைய காயங்களை கட்டி பலப்படுத்துகிற தேவனே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வாதமான சீயோனின் மகிமையை உம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் இறக்குவது காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டது காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.